பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நினைற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை ஆசீர்வாதம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதமும் கடைசி வாரத்துக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தினார், இனி வரும் நாளெல்லாம் நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்பொழுதும் தேவ பிரசங்கத்துக்கு முன்பதாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே வேத வசனத்துக்கு நேராக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா இயேசு நாமத்தினாலே இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிற ராஜா, எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு சத்தியத்தை அறியத்தக்கதா இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. தேவன் தாமே கூட இருந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், பத்திரப்படுத்தும், பாதுகாத்துகளும். தேவரீர் உடைய பிரசன்னம் மாத்திரம் இந்த வேளையில அசைவாடுவதாக. தேவையில்லாத தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். உன்னதமானவருடைய சத்தியத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. So இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எங்கிருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு நேரா இருங்க. இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துல அமர்ந்திருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வரல, சபையில இணைந்து ஜெபம் பண்ணலன்றதுனால யாரும் பார்க்கலன்றதுக்காக நேரத்தை வீணடிக்காதீங்க. இது கடைசி காலமா இருக்கிறது. தேவன் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில இவ்விதமாக இன்னும் வரும் நாளும் இதுவும் மோசமாக கூட மாறலாம். ஆனா நம்ம நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிரசங்கமும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆகையால நீங்க சகல பயத்தோடு பக்தியோடு சத்தியத்தை கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்போது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 103:2 நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அருமையான வேத வசனம் இந்த காலை வேளையில நமக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தாவீது தன் ஆத்துமாவிடத்துல, ஏன்னா நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்லா தெரியும். அது அவர் சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணி சொல்லல. இப்போ தன்னுடைய ஆத்துமாவுக்கே அவர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார், அநேக பிரச்சனைகளை தாண்டி வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அது மாத்திரம் இல்லாம அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த சகல அதிசயங்களும், அவர் செய்த சகல நன்மைகளும் நீ மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தேவ செய்தி, தேவனை மறக்காதீங்க. தேவன் செய்த சகல உபகாரங்களை நீங்க மறக்காதீங்க. அதை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம இல்லன்னு யாருமே மறக்க முடியாது. ஏன்னா கடந்த வருடங்கள் முதற்கொண்டு நம்ம கடந்து வர பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா பலவிதமான வியாதி, பலவீனம், சோர்வு, பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம் தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனையோ விதமான கடன் பிரச்சனை இருந்து நீங்க தாண்டி வந்திருப்பீங்க. எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு இருந்து ஆண்டவர் உங்களை நேர்த்தியா வெளியே கொண்டு வந்திருப்பார். அப்போ ஆண்டவர் இம்மட்டும் கொண்டு வந்து இந்த பிரசங்கத்தை கேட்கும்படியாக வைத்திருக்கிறார் என்றால் அவர் செய்த சகல உபகாரங்கள், அவர் செய்த சகல காரியத்திலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்பது நம்ம ஆத்துமாவுக்கு நல்லா தெரியும். அதை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவன் என்ன சொல்கிறார்னா, மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு காரியத்தை நீ தெரியப்படுத்த வேண்டும், அவர்கள் கடந்து வந்த பாதையை அவங்க மறக்க கூடாது என்பதற்காகவே சொல்லுவார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட பண்ணி ஆண்டவர் வனாந்தரத்துல, சீனாய் வனாந்தரத்துல வரும் பொழுது அப்பொழுது மோசே கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்துக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெண்டைகளை சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ மோசேவை கர்த்தர் தனித்து அழைத்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் செய்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது, நான் எகிப்தியருக்கு செய்ததை, எகிப்தியரிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 விதமான அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 20:2 வசனம் சொல்லுகிறது, நானே கர்த்தர் எல்லா எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்து உங்களை விடுதலை ஆக்கினதை நீங்கள் மறவாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க இந்த பாதையில வனாந்தரத்துல வரும்பொழுது, எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, எனக்கு இது கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி சரியாவே நடக்கல, நான் முன்னவே நான் நல்லா இருந்தேன், இப்ப நான் சரியா இல்ல அப்படின்ட்டு அவங்க புலம்ப ஆரம்பிக்கிற ஒரு சூழல் தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்த பொழுது, பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில் இருந்த பொழுது அவருடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன், அவர்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்த காரியத்தை இப்போ நினைவு கூறுகிறார். அதை ஆண்டவரே சொல்லுகிறார். மோசே கிட்ட சொல்றார், நீ போய் சொல்லு, நான் எகிப்தியருக்கு செய்ததை, எகிப்தியருக்கு என்னெல்லாம் செஞ்ச 10 வாதைகளை கொடுத்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ராஜா, அந்த ரட்சகர் இப்பொழுதும் உங்களுக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் இனிமேலும் நடத்துவார் என்பதை நீ வெளிப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? பாவிகளாய் வாழ்ந்திருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கி இந்த நாளில நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அதை நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் நினைக்கிற காரியங்கள் ஒருவேளை நிறைவேறாம இருக்கலாம். நம்ம ஜெபித்த காரியங்கள் இன்னும் டிலே ஆகலாம். ஆசீர்வாதம், நீங்க நினைத்த ஆசீர்வாதங்கள் உங்க கைக்கு வராம இருந்திருக்கலாம். அதனால கர்த்தர் எனக்கு செய்யல, தேவன் என்னை மறந்துட்டாரு, தேவன் என்னை விட்டுட்டாரு நீங்க சொல்லக்கூடாது. இன்றைக்கு என்ன சத்தியம்? நீங்க மறக்காதீங்க. முன்னாடி செஞ்சதை மறக்காதீங்க. முன்னாடி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து இங்க அமர்ந்திருக்கிறீங்க, சாட்சியா இருக்கீங்க. இனி வரும் நாளும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முன்னே நான் செய்த, நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வரும்போது, நீங்க பாவத்துல சிக்கி இருக்கும் போது, நீங்க அசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது, நீங்க கடன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது, நீங்க தேவையில்லாத பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது உங்களை விடுதலை ஆக்கினேனே, உங்களை வெளியே கொண்டு வந்தேனே, அந்த ரட்சகர் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த காரியத்தை நினைவு கூறுங்க, செய்ததை மறக்காதீங்க என்று கர்த்தரே தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் சில நேரங்களில இவ்விதமாய் தன் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்ப்பது உண்டு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல கூட இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். இயேசு சுகப்படுத்துகிறார். அவர்கள் கடந்து ஊருக்குள்ளாக போகிறார்கள். சாட்சி சொல்லிட்டு வாங்கன்னு இயேசு அனுப்புகிறார். போகிறார்கள். போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது யார் வரா அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கேட்கிறார். ஆண்டவர், ஏன்னா சில நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. சில அற்புதங்களை சில காலங்களை நம்ம மறந்துடுறோம். சில விஷயங்களை ஆண்டவர் செய்யறத மறந்துடுறோம். பாருங்க, 10 பேர் ஒன்னா வரும்போது எப்படி வந்திருப்பாங்க? கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும், இயேசு எனக்கு ஏதாவது அற்புதம் செய்வார், இயேசு வந்து எல்லாரும் சொல்றாங்க, நானும் போறேன்னா 10 பேர் பேசிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. ஒன்று பேசும்போது கர்த்தர் நிச்சயமா செய்வார், ஏசப்பா எல்லாத்தையும் நமக்கு நிறைவேற்றுவார், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அவர் சுகப்படுத்தின உடனே தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்க போங்க, ஊருக்குள்ள போங்கன்னு அனுப்பும் போது திரும்பி வருவதற்கு ஒருத்தனுக்கு தான் மனசு வந்தது. மத்த 9 பேருக்கு அந்த நினைவே இல்லை, எல்லாம் மறந்துடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் கர்த்தர் ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, தேவன் செய்த ஆதியில செய்த நன்மைகளை நீங்க மறக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை மறந்துடாதீங்க. தேவன் உங்களை அதிசயத்துக்கு மத்தியில நடத்தினதை மறந்துடாதீங்க. எத்தனை கொடிய வியாதியில இருந்தீங்க, அந்த வியாதியில இருந்து ஆண்டவர் ஜீவனோடு கொண்டு வந்தாரு, அதை நம்ம மறந்துடுறோம். மறந்துட்டு தான் இப்போ என்ன பேசுறோம்னா, தேவன் என்ன இப்படி செய்யறாரு, தேவன் என்ன கைவிட்டாரே, தேவன் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க இந்த நாட்கள்ல பேசுகிறீர்கள். தவறு. இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் வரக்கூடாது. தேவனை திரும்பி பாருங்க. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நம்ம அந்த யாத்திராகம் 19ல நம்ம வாசிச்சோம் 4வது வசனத்துல, அவர் எப்படி கொண்டு வந்தார்? நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்ததை நீங்க மறவாதீங்க. தேவன் எப்படி கொண்டு வந்தார்? நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாட்கள்ல நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை தான். பாருங்க, ஆண்டவர் கொண்டு வந்த பாதை திரும்பி பாருங்க. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமா எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள், எத்தனையோ சபைகள் பாதிக்கப்பட்டது, எத்தனையோ ஊழியர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்முடைய சபையிலும் உங்களையும் கர்த்தர் என்னையும் இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்தாரே. எந்த இடத்துலயும் ஆண்டவர் கைவிடவே இல்லையே. இந்த நாட்களில நாம கடைசி இந்த ஆகஸ்ட் மாசம் கடைசி நேரத்துல வந்திருக்கிறோம். நம்ம நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும், மறக்க கூடாது. கர்த்தர் செய்த ஏராளமான நன்மைகளை நம்ம மறக்க கூடாது. அல்லேலூயா. அவர் சுமந்து கொண்டு வந்த தெய்வம் அல்லவா, இன்றைக்கும் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட ரட்சகர், எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு வந்த தெய்வம். விலையேற பெற்ற ஆசீர்வாதமான அந்த ரத்தம் நம்ம இம்மட்டும் நம்ம ஜீவனோடு கொண்டு நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதுதான் சொன்னாரு, நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது என் ரத்தத்தினால உங்களை கொண்டு வந்தேன். யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எவ்விதமாய் சொல்லப்படுகிற வசனம், கர்த்தர் எகிப்தை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார், நிலையின் மிசட்டத்திலும் வாசல் நிலைக்கான 2லும் அந்த யுத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவட்டாமல் வாசற்படியை வெளியே கடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தியர்களை கொண்டு வரும்பொழுது அந்த ரத்தத்தின் அடையாளமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாகவே ஆண்டவர் எல்லா உபத்திரவங்களிலிருந்து இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின தெய்வம். இந்த நாளில புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தர் விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய விலையேற பெற்ற அந்த ரத்தம்
நம்மளை மீட்டெடுத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இம்மட்டும் உங்களை நடத்தினதை நீங்க மறந்துடாதீங்க. இம்மட்டும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று ஒரு பொழுதும் ஆத்துமாவே நீ மறக்காத. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவன் ஏராளமான நன்மைகளை நமக்கு முன்னதாகவே செய்திருக்கிறார். இந்த நாட்களில ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் விரும்பத்தக்க சில காரியம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் வரும் நாட்களில் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்த காரியங்களை மறவாது இருக்கிறதுக்காக தான் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை விதமாய் வாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவ்விதமாக வசனம் சொல்கிறது, நீங்கள் என் வாக்கின்படி. சோ தேவன் செய்த நன்மைகள், தேவன் செய்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நம்மளை சுமந்து கொண்டு வந்த வழிகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுங்க. அடுத்து கடைசியாக வசனம் சொல்கிறது, கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நீங்கள் கை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, தேவ சமூகத்துல கடந்து வரும்பொழுது ஆண்டவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்கிற தெய்வம் அல்ல. அதே மாதிரி நீங்க தேவனோடு இணைக்கப்பட்டதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வேதாகமத்துல விசேஷமாக 5 உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார். முதலாவது பார்க்கிறோம், நோவாவுக்கு இடத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். இரண்டாவது ஆபிரகாம் இடத்துல உடன்படிக்கை பண்ணார். மூன்றாவது மோசே இடத்துல பண்ணினார். நான்காவது தாவீது இடத்துல பண்ணார். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் 4 இடங்களில ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையின் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த தெய்வம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை எப்படி பண்ணார்னா வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என் நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையை நீங்க மறக்காதீங்க. இந்த உடன்படிக்கையில ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து வரோமே, தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய வருகையின் போது நாம் பங்கெடுப்பதற்காக, கர்த்தர் நம்ம இந்த பூமியில பரிசுத்தத்தோடு வாழ்வதற்காக இந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே, இதை ஒரு பொழுதும் மறக்காதீங்க. இந்த இரட்சகர் அல்லவா உங்களோடு இருக்கிறார். சோ இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்யணும்? தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரோ, எப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து நம்மள பாவங்களிலிருந்து இருந்து ஆண்டவர் கழுவி பரிசுத்தமாக்கி தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தினாரோ, அந்த காரியத்தை மறக்காதீங்க. இந்த காரியத்தை செய்த தேவன் இந்த உலகத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் இன்னும் அதிகமாக கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. வாசிப்போம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில தேவனால முடியாதது, அவரால பண்ண முடியல, அவர் கேட்கவே இல்ல, இந்த நாட்கள் நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா காரியத்தையும் மறந்துடுறோம். இந்த சூழ்நிலையை குறித்து நாம யோசிக்கிறோமே தவிர தேவன் உங்களை கொண்டு வந்த விதத்தை மறந்துடுறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க நடுவுல வனாந்தரத்துல வரும்போது அவர்கள் எல்லா காரியத்தையும் மறந்து வருகிறார்கள். அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் ரட்சித்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்களை கடந்து வந்தீங்களே, அத்தனை காரியங்களும் கர்த்தர் உங்களை கூட இருந்து அவர் நடத்தினாரே, அந்த காரியத்தை மறந்துடாதீங்க. தேவனால எல்லாம் கூடும். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஒரு சில நேரங்களில தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு. அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. ஏசாயால விதமா வசனம் சொல்கிறது, 55:8 வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார். சோ நாம நினைக்கிற நினைவுக்கு மேலாக அவர் நினைப்பார். நாம இந்த நேரத்துல ஆசீர்வாதமா இருந்தா போதும் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவருடைய நினைவு அப்படி அல்ல. நம்ம தொடர்ந்து இட்டர்னல் லைஃப், நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அவருடைய நினைவு இருக்கிறது. ஆமென். தற்செயலாக, தற்பொழுதாக, இப்பொழுது, பிரசன்ட், இத குறித்து மட்டுமே நம்முடைய நினைவு இருக்கிறது. இத கொஞ்சம் மாற்றுங்க. தேவன் முன்னாடி செய்ததை யோசிச்சு பாருங்க. பின்னதாக அவர் செய்வதற்காகவும் காத்திருக்கிறார். அவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நினைவு அவர் வித்தியாசப்படுத்தி அவர் இந்த வேளையில சொல்லுகிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் வாசிச்சோம் என்றால் தொடர்ந்து, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே ஆண்டவருடைய வழி இருக்கிறது. அப்படியே நம்முடைய நினைவுக்கும் நம்முடைய வழிக்கும் அவருடைய வழிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால தேவன் நிச்சயமாய் செய்வார். ஏன்னா கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய காரியங்களை நினைவு கூர்ந்து அவர் செய்ததெல்லாம் நினைச்சு
நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு எப்பேற்பட்டவர்கள். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்ட வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கையும் தேவன் நம்மளை கொண்டு வந்த விதத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்க. தேவன் முன்னதாகவே சகல விதத்திலும் உங்களை நடத்தின தெய்வம், இனியும் நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். எல்லா காரியத்தையும் மறந்துடாதீங்க. கொண்டு வந்த பாதை நினைவு கூறுங்க. தேவன் அப்பொழுதே நடத்தினாரே, இனிமே நடத்துவார் நம்புங்க. இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நீங்க நினைக்கிறது நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வித்தியாசமா நடத்துவார். அவருடைய வழி தொடர்ந்து நம்மளை ஆசீர்வாதமா நடத்தக்கூடியது. அதனால எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவ சமூகத்துல இருங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறார்? தேவன் உங்களுக்கு மாத்திரம் செய்ய வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. சகல ஜனங்கள்னா மீதியான ஜனங்கள் இருக்காங்க. அவர்களை காட்டிலும் உங்களை தனக்கென்று அவர் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆமென். இந்த வார்த்தைகள் எல்லாம் மோசே கிட்ட சொல்றாரு, என் ஜனத்துக்கிட்ட போய் சொல்லு, என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, நான் எப்படி அடிமையில இருந்து கொண்டு வந்தனோ, எப்படி உடன்படிக்கையில கொண்டு வந்தனோ, எப்படி ரத்தத்தினால கொண்டு வந்தனோ, அந்த ரட்சகர் தான் இப்பொழுது இருக்கிறேன், இன்னமும் நான் செய்வேன் என்று சொல்லி நினைவு கூற சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவன் பேசின வார்த்தைகளை மறக்காதீங்க. அதுதான் தாவீது சொன்னார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீங்க மறக்காதீங்க. மறந்தீங்கன்னா எல்லா காரியமும் மாறுதலா மாறும். மறக்காம இருந்தீங்கன்னா அற்புதங்களுக்கு நேரா நிச்சயமா கர்த்தர் நடத்துவார். நீங்கள் தேவனுக்கு ஏற்ற சொந்த ஜனமாகவும் சம்பத்தா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இன்றைய கேட்ட வேத வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் செய்த சகல உபகாரங்களை நாங்கள் மறவாதபடிக்கு ஆண்டவரே, நீர் கொண்டு வந்த அற்புதமான வழிகள் ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினீர், இனி நடத்துவீர் என்று பேசின வேத வசனத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே, யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய நீர் காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நன்மையினால் நிச்சயமாய் அவர்களை நிரப்ப போகிறேன். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நன்மையும் இந்த பிள்ளைகள் மறந்துடாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளா இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த வேளையில யூடியூப் மூலமா பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு பயத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களை முழுவதுமாய் இடை கட்டி ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். புதிய மாதத்திலையும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே செயல்பட கர்த்தர் கிருபைகளை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.